ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ஹேர் பேண்ட் மேக்கிங் எப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு நான் நிறைய ஹேர் அக்சசரிஸ் வீடியோஸுமே அப்லோட் பண்ண போகிறேன். நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் ஒரே டைமில் நம்ம அப்லோட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் பாருங்கள். நான் பிளாக் கலரில் பேண்ட் எடுத்திருக்கேன், அது அட்டாச்சர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கேன். அது எப்படி நான் ஒட்டினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பேண்டில் அட்டாச்சர் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த அட்டாச்சரில் நம்ம க்ளூ ஒட்டிட்டு அதுக்கு மேலே எம்டிஎஃப் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ எம்டிஎஃப்பில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். அதில் நம்ம B7000 க்ளூவை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் அது ஒட்டிக்கும். அதுக்காக கொஞ்சம் லேட்டாக பண்ணாதீங்க, ட்ரை ஆகிடும். உடனுடனே பண்ணிடுங்க. இதுக்கு நான் ஷெல்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ப்ரூச் கிளாஸ்க்காக எடுத்தது, மெட்டீரியல் வாங்கினது. நிறைய ப்ரூச் கிளாஸ்க்கான வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பாருங்கள். இப்போ அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம இதில் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை ட்ரை பண்ணேன். இதை நான் எல்லாமே ஓனாக ட்ரை பண்ணுறேன். எல்லாமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது தான். நம்ம ஒர்க் பண்ணும்போதே வீடியோ எடுத்து போடலாமேங்கிறதா. ஏன்னா என்னோடய கிளாஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹேர் அக்சசரிஸ் வீடியோஸ் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் 6 ஷெல்ஸ் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அது ட்ரை ஆகிடும் இல்லைங்களா? அதனால் திரும்ப நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு செகண்டில் மறுபடியும் ஒரு லேயர் நம்ம ஒட்டணும் இல்லைங்களா? அதுக்கு நான் எல்லோ கலர் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எல்லோ கலரை கொஞ்சம் பேக்வேர்டில் தள்ளிட்டு கொஞ்சம் நான் ஒட்டிக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் செல்ஸ் தான் இருக்குது. ஏன்னா கிளாஸ் மெட்டீரியல் நிறைய நான் யூஸ் பண்ணிட்டேன் ப்ரூச் கிளாஸ்க்காக. ஸோ இருக்கிறத வச்சு ஓனாக க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இருக்கிற மெட்டீரியலில் நம்ம எப்படிலாம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நமக்கு ஓன் க்ரியேட்டிவிட்டி க்ரியேட் ஆகிடும். கொஞ்சம் நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டோன்னா நம்ம மைண்ட் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அது வந்துடும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே, நம்ம கண்டிப்பாக அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் செகண்ட் லேயர் நான் ஒட்டிக்கிட்டேன் பாருங்கள். இது க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர் ரெண்டுமே நான் ஒட்டுறேன். நம்ம ஒட்டிட்டு கண்டிப்பாக சென்டரில் ஏதாவது கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு நான் இந்த பீட் இருக்குது இல்லைங்களா? இது பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடிமேடாக இருக்குது நமக்கு. இதை வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டின உடனே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அது ட்ரை ஆக டைம் கொடுங்க. க்ளூ மேக்ஸிமம் நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணி ஒட்டினீங்கன்னா தான் அது நமக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். நான் ஒரு பேண்டு மேக் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கிளிப் அண்டு பேண்டு தனியாக ஃபோட்டோ எடுக்க முடியல. நான் அதோட சாட்சி வச்சு 2 சேர்த்து எடுத்தேன். அதனால தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் கிளிப்போடு வச்சுருக்கேன், சென்டர் கிளிப் மேக் பண்ணது. அதுக்கு வீடியோ நான் செகண்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு எம்டிஎஃப் போர்டில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் லீவ் ஷேப்பில், அதாவது திலகம் ஷேப்னு சொல்லலாம் நம்ம, திலகம் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் நான் ஒட்டுறேன். நீங்கள் கரெக்டாக அந்த எம்டிஎஃப் போர்டை சுற்றி ஒட்டிக்கோங்க. அது ஃபஸ்ட் லேயர். நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள். ஹேர் அக்சசரிஸ்க்கு இப்போ தான் நான் போட்டுட்ருக்கேன். ஒன்றா போடுறேன். நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபைனல் பண்ணிவிட்டேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும். சில பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நமக்கு சேல் பண்ணாட்டி, பிஸ்னஸ் பண்ணாட்டி நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு மேக் பண்ணும்போது அதோட ஹாப்பினஸ் கொடுக்கும். இது எல்லாமே என்னோடய பொண்ணுக்கும் என்னோடய தம்பி பாப்பாவுக்கும் தான் நான் இதை நான் மேக் பண்ணுறேன். பர்சனலுக்காக தான், நான் பிஸ்னஸ் எதுவும் பண்ணலை. ஏன்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் கிடையாது. இருக்கிறத வச்சு நம்ம மேக் பண்ணி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு, முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு மெட்டீரியல் எனக்கு ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் தேவைப்படும் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எல்லாம் மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுவேன். பாருங்கள், 3 லேயர் முடிச்சுட்டு 4th லேயர் சென்டரில் நான் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்குமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கணும், நமக்கு அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய மேக் பண்ணிவிட்டோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நமக்கு நிறைய நம்ம ஓனாக டக்குன்னு க்ரியேட் பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம், இப்போ தான் ஓன் க்ரியேட்டிவாக பண்ணுறோன்னும் போது நம்ம வச்சு பார்த்து எது நல்லாயிருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் சென்டரில் இருக்கிற பீடை எடுத்துகிட்டு இப்போ ஒயிட் கலர் அந்த ஃப்ளவர் பீடு 3D ஃப்ளவர் நான் ஒட்டுறேன். ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் ஒரு க்ளூ கொடுத்துட்டு ஒரு 3 சுகர் பீடை நான் அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது இல்லைங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நான் என்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன் பாருங்கள். குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயின்ஸ் எடுத்திருக்கேன். எம்டிஎஃப் போர்டு நான் ஆல்ரெடி ஒட்டி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம எம்டிஎஃப் போர்டு ஒட்டி வைக்கணும், அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். எம்டிஎஃப் போர்டில் நீங்கள் க்ளூ ஒட்டிக்கோங்க. B7000 க்ளூ ஒட்டிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்ளை பண்ணாதீங்க, ரிமூவ் ஆகிடும்.
மேக்ஸிமம் நம்ம B7000 க்ளூ அப்ளை பண்ணும்போது ஒட்டிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணுறதுல ஒன்றும் தப்பில்ல. அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரம் ஒட்டிடணும், கொஞ்சம் டைம் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் ஒட்டிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம காயின் தேவை அப்படிங்கிறத கரெக்டாக வச்சு ஒட்டுங்க. அளவு கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டி ஃபினிஷிங் நல்லா இருக்காது நமக்கு. நான் உண்மையை சொல்லணும்னா நான் ஒவ்வொருமே மேக் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரை தான். இதுவுமே என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை தான். நான் ஏற்கனவே இதெல்லாம் நான் மேக் பண்ணவே இல்லை. என் வீட்டில் இருக்க பாப்பாவுக்கு தான் என்னோடய பொண்ணுக்கோ தம்பி பாப்பாக்கோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம செய்கிறோம். வீடியோ எடுத்தால் அதை யாராவது பார்ப்பாங்க, அவங்களுக்கு எதாவது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வீடியோவே போடுறேன். இதில் நிறைய வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே பர்சனல் யூஸ்க்காக நான் போடுறது தான். நான் வீடியோவாக க்ரியேட் பண்ணி அதை அப்படியே போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு காயினை ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். அது எந்த ஷேப்பில் ஒட்டலாம் அப்படிங்கிறது பாருங்கள். நான் இங்கே வந்து லோட்டஸ் ஷேப்பில் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த லோட்டஸ் வச்சு நான் ஏற்கனவே இன்விசிபிள் நெக்லஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோக்கர் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். போய் ட்ரை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் 3 க்ரீன் கலரில் ஸ்டோன் ஒட்டிட்டேன். அதுக்கு மேலே ஸ்லாண்டிங்காக சென்டரில் 2 க்ரீன் கலர் ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள், கீழே வந்து நம்ம ஆஃப் மூனில் பிங்க் கலர் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம ஒட்டிக்கிறோம். இப்போது இந்த ஆஃப் மூனுக்கு சென்டரில் ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்கே ஒரு நீங்கள் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற குட்டி ஸ்டோன் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த ஸ்டோனை ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் பாருங்கள், 2 காயின்ஸும் ஜாயின் ஆகிற இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு ஐ ஷேப் கொந்தனில் நம்ம ஒட்டிக்கலாம். க்ரீன் கலரை நான் ஒட்டிக்கிறேன் பாருங்கள். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் தான். அந்த காயின்ஸ் எல்லாம் நான் ஆரி கிளாஸ்க்காக வாங்கினது தான். அப்படியே இருந்தது. ஒரு டைம் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதில் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணேன். எல்லா மெட்டீரியல்ஸும் வேஸ்ட்டாகவே இருக்குது. அப்போ ஆர்வ கலரில் எல்லாமே வாங்கி வச்சுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி வாங்கினது தான் எல்லாமே. அதை வச்சு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். இந்த லோட்டஸ் ஆக்சுவலி நான் வந்து இன்விசிபிள் நெக்லஸ்க்காக மேக் பண்ணும்போது தான் இதில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் எதை வச்சு மேக் பண்ண போகிறேன்னு பாருங்கள். சேம் அதே MDF போர்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு லீஃப் எடுத்துக்கலாம், ஷெல்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒட்டிக்கலாம். சுற்றி ஒட்டிட்டு சென்டரில் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நம்ம ஒட்டி பார்த்து தான் நான் டிசைட் பண்ணுவேன் எப்போவுமே, இது நல்லா இருக்கா இல்லையான்னு. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஏற்கனவே வந்து நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன். நல்லா இருந்தால் தான் நான் அதை கன்டினியூ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். நான் எடுக்கும்போது ஒரு மெட்டீரியல் எடுத்திருப்பேன், உங்கள்கிட்ட காமிக்கும்போது ஒரு மெட்டீரியல் காமிச்சிருப்பேன். எனக்கு வைக்கும்போது அது பிடிக்கல, அதுக்கு மேட்ச் ஆகலைன்ற பட்சத்தில் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நான் அதில் ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு அது பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இது பாருங்கள், இந்த ஷெல்ஸ் வந்து நான் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து 3D ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரூச் கிளாஸ்க்காக நம்ம வாங்குறது. இந்த ஃப்ளவரை நம்ம சென்டரில் ஒட்டலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, அது உடனே எடுத்துக்கும். ஏன்னா அந்த பீடெல்லாம் ஒட்டுறது கொஞ்சம் டஃப் தான். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஃபில்லிங் கொடுக்கணும். பாருங்கள், இதில் நீங்கள் வேறு கலர் கூட ஒட்டிக்கலாம். சேம் கலராக நான் ஒட்டுறேன். மல்டி கலர் என்கிட்ட இருக்குது. மல்டி கலரில் வேண்டான்னு சொல்லிட்டு சேம் கலராக நான் ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ க்ரீன் கலரில் நான் 5 ஒட்டிட்டேன். இப்போ சென்டர்லேயே நமக்கு ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் நம்ம ஃபில் பண்ணணும். அப்படின்னும்போது அங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா சம்கி ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் சென்டரில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சுகர் பீட் இருக்கு இல்லைங்களா, அதை 3 வச்சு நான் ஒட்டிக்கிறேன். என்கிட்ட க்ளூஸ் பென்னு இருந்தது, அது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக எடுத்த வீடியோஸ்க்கு அது எனக்கு கிடச்சிது. அந்த வீடியோஸில் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே நான் கையில் தான் ஒட்டி கையெல்லாம் க்ளூ ஆகிடுச்சு. ஸோ அந்த பெண்ணை நம்ம வாங்கும்போது நமக்கு சீக்கிரம் ஒர்க் முடியும், கொஞ்சம் டைம் எடுக்காது. இந்த பேண்டு இவ்வளோ தான் பாருங்கள். இது ஒரு ஃபினிஷிங். இது ஓன் க்ரியேட்டிவிட்டியில் ட்ரை பண்ணது. நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் இருக்க எந்த ஹேர் பேண்ட் பிடிச்சிருந்துன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஹெட் பேண்ட் எப்படி ட்ரை பண்ணலான்னு பாருங்கள். நான் வந்து OHP ஷீட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிட்டேன். பர்பிள் கலரில் ஸ்டோன் எடுத்து அது சர்க்கிள் வைஸில் நான் வந்து ஒட்டுறேன். சன்ஃப்ளவர் மாதிரி நம்ம சுற்றி ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் கையில் தான் எடுத்து ஒட்டிகிட்ருக்கேன். எனக்கிட்ட க்ளூ பென் கிடையாது, இருக்குது, அது எங்கேன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த நடுவில் இந்த ஸ்டோன் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டி பார்த்தேன், ஒட்டிக்கிச்சு. இதே மாதிரியே நான் சேமாக 2 பேண்டு க்ரியேட் பண்ணேன். இதை கட் பண்ணி நம்ம வந்து அட்டாச்சரில் ஒட்டிக்கலாம். என்கிட்ட அதாவது MDF போர்டு வந்து நான் கொஞ்சமாக தான் வாங்கினேன்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வீடியோக்காக எதுவும் நான் எடுக்கல. இது வாங்குறத நம்ம வீடியோவாக போடலான்ட்டு நான் போட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் நான் அந்த ஸ்டோன் ஒட்டினேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு நடுவில் ஸ்டோன் ஒட்டினேன். இப்போ ஸ்டோன் ஒட்டிட்டு நான் அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பர்பிள் கலர் ஸ்டோன்ஸை நான் ஒட்டுறேன். நம்ம இப்படியும் ட்ரை பண்ணலாம், அப்படியும் ட்ரை பண்ணலாம். அதுக்காக நான் ரெண்டுமே உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து பேண்டில் ஒட்டிக்கலாம். அதாவது அட்டாச்சர் இருந்தால் தான் ஒட்ட முடியும். பேண்டில் அப்படியே ஒட்ட முடியாது. இது ஒட்டாது. ஏன்னா அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் மடங்கி இருக்கிறதுனால பேண்டில் அது ஒட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது OHP ஷீட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ அந்த பாருங்கள், நான் அட்டாச்சர் இருக்கு இல்லைங்களா, அதில் நான் அந்த நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து இந்த OHP ஷீட்டில் ஒட்டின அந்த ஸ்டோன்ஸ் வந்து அதில் நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு பேண்ட்லேயும் ஒட்டிக்கலாம். நான் இதுவே 2 பேண்டு க்ரியேட் பண்ணியிருந்தேன் நான். இது பாருங்கள், ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் நான் ஸ்டோன் ஒட்டினேன். இந்த வீடியோ எடுத்தேன், பட் அது டெலீட் ஆகிட்டுருக்கு. நான் அது எப்படி ஒட்டினேன்னு பார்த்தீங்கன்னா, OHP ஷீட்டில் வந்து அந்த க்ளூவை வந்து அந்த ஷேப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோன் எடுத்து ஒட்டிக்கிட்டேன். இந்த ஸ்டோன் வந்து ஜர்கான் ஸ்டோன். ஆரி ஒர்க்கில் நம்ம வந்து சக்கரையில் ஒட்டுற ஸ்டோன் அது. ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது புரியும். அந்த ஸ்டோன் வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, அடியில் கூராக இருக்கும். அது வந்து நம்ம சக்கரி ஒட்டிட்டு சக்கரி வந்து அந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல்குள்ளே நம்ம அது ஒட்டுற மாதிரி இருக்கும். அதை நான் இதில் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. OHP ஷீட்டில் நம்ம எந்த ஷேப்பில் நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணுறோமோ அந்த ஷேப்பில் நம்ம அதில் ஸ்டோன் ஒட்டிட்டோம்னா அந்த ஷேப்புக்கு நமக்கு வந்துடும். நான் இந்த மாதிரி தான் நான் ஒட்டினேன். இப்போ நம்ம சென்டரில் வந்து அந்த அட்டாச்சர் தெரியுது, அதனால் நான் அங்கேயே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் எடுத்து நான் ஒட்டுறேன். இந்த ஸ்டோன்ஸுமே வந்து நிறைய நமக்கு கொஞ்சம் தான் நமக்கு தேவைப்படுற பட்சத்தில் கடையிலலாம் வந்து நீங்கள் ஒரு பேக்கெட்டாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம் கணக்கில் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி வாங்கினதா இது எனக்கு அதிகமாக யூஸ் ஆகலை, அதனால் இதுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நம்ம இதை வச்சு பேட்ச் ஒர்க் கூட யூஸ் பண்ணலாம். ஆரி ஒர்க்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பேட்ச் ஒர்க், பீகாக்கு, 3D ஒர்க்கில் கூட நம்ம இந்த ஸ்டோனை இது மாதிரி ஒட்டிட்டு ஷேப்பில் நம்ம வச்சு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு MDF போர்டுன்னு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் ஷெல் எடுத்திருக்கேன். 3D டைப்பில் இருக்கிறது எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். MDF போர்டை வந்து நீங்கள் அட்டாச்சரில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ வந்து க்ளூவை நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா தான் அது ஒட்டும். அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒட்டாது. இந்த MDF போர்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ளூ தீர்ந்து போச்சு, அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து வெளியில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. MDF போர்டு ஒட்டின உடனே நான் யூஸ் பண்ணுறதுனால தான் MDF போர்டு வந்து கொஞ்சம் மூவ் ஆகுது. நம்ம வீடியோ எடுக்கும்போது அதை உடனே தானே யூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த ஷெல் எடுத்துகிட்டு நான் ஒட்டுறேன் பாருங்கள். இது நல்லாவே ஒட்டிக்கிட்டு நீங்கள் ஒன் சைடு மட்டும் ஒட்டிக்கலாம், சுற்றி சர்க்கிள் மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மேலே மட்டும் நான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு மறுபடியும் செகண்ட் லேயர் நான் ஒட்டிகிட்ருக்கேன். செகண்ட் லேயர் கொஞ்சம் சென்டர் 2 பெட்டலுக்கும் நடுவில் ஒட்டுற மாதிரி பாருங்கள். இப்போ நான் இந்த பீடு ஒர்க்கில் இருக்க அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்க அந்த ஸ்டோனை நான் அப்படியே ஒட்டிட்டேன். இதுதான் ஃபினிஷிங்கு. பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய கிளாஸஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாட்டியும் ஃபீஸ் வந்து நான் கம்மியாக ஜஸ்ட் 99 தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பாப்பா அந்த மாதிரிலாம் மேக் பண்ணும்போது யாராவது கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்க என்னோடய ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள். நான் என்னென்ன கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன்னு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். இதுதான் நான் மேக் பண்ணது. இன்னும் ஹேர் பேண்டெல்லாம் இருக்குது. நான் இப்போதைக்கு இது மட்டும் தான் மேக் பண்ணேன். அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சென்டர் கிளிப்பு, அலிகேட்டர் கிளிப்பு, சாரீ ப்ரூச் பின் இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுவேன். இதுதான் வந்து நான் மேக் பண்ண பேண்டோட கலெக்ஷன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் பேண்டு இருக்குது. அதுக்கான மெட்டீரியல் நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அந்தளவுக்கு மெட்டீரியல்ஸ் இல்லை.